பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் நத்தையை பாருங்க. அந்த இதில் ஒரு நத்தை, அதில் ஒரு நத்தை, 3 நத்தை இதில் இருக்குது. உள்ள நடுவில் ஒரு நத்தை கிடக்குது. 5 நத்தை போட்டிருக்கேன். இப்போ குளிர்ந்த நேரத்தில் வெளியே தொட்டியில் அதிலலாம் பாசி பிடிக்கும். அதனால் இப்படி நத்தைகளை கிடச்சிச்சுன்னா வாங்கி போடுங்க. பாசி அவ்வளோத்தையும் சாப்பிட்றோம். ஒட்டிகிட்ருக்கா, பாசி ஒன்று விடாமல் சாப்பிட்றோம். சரிங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த பூவை பாருங்கள். இந்த மழையில் அதுக்கப்புறம் தலை அடிச்சிருக்கு எனக்கு இந்த செடி. வேப்பம் கொட்டை நிறைய உளுந்து அப்படியே முளைச்சி இருக்குது. சரிங்களா? பார்த்தீங்களா? பட்டன் ரோஸ் பூத்துருக்கு. இதில் ஒன்று, இது ஒன்றுக்கு ஆகாது, ஒன்றுக்கு ஆகாது. அந்த மலைக்கு அழகாக தலை அடித்து கிடக்குது பாருங்க. எல்லாமே வேப்பம், விதை உளுந்து அவ்வளோ அழகா, அவ்வளோமே வேப்பம் உளுந்து கிடக்குது. இது வந்து நொடிச்சு வைக்கிற கனகாமரம் செடி. பதிய போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? கனகாமரம் செடி. இது வந்து பொங்குப்பூ செடி. கல்லுக்கு அவிச்சு குடிப்பாங்களா அந்த பொங்குப்பூ செடி. அது வேற அவிச்சு குடிப்பாங்க. யூரின் பிரச்சனை இல்லைங்க. என்கிட்ட முருங்கை மரம் நல்லா தள்ளு அடித்து கிடக்கு பாருங்கள். இது நான் கீரையை கூட்டு வைக்கிறதுக்கும் சூப்புக்கு தான் அந்த செடியை வச்சுருக்கேன். மரமாக வைக்க மாட்டேன். அப்பப்போ ஒடிச்சு விடுவேன். ஒடிச்சு விட்டால் தான் கொழுந்து செடி அதிகமாக வரும். ஓகேங்களா? பூச்சி இல்லாத இலை நல்லா இருக்கா? இது மாட்டுக்குள்ளே தட்டை, தீவன தட்டை.